ஓகே, நீங்கள் கேட்குறது வந்து அன்னதானம் அப்படிங்கிறது பரிகாரத்துக்குள்ளே வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. ஏன்னா பரிகாரம் என்பது ஏதோ ஒரு தேவைக்காக செய்வது. அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம தேவையில்லை, அடுத்தவனுடைய தேவைக்காக செய்வது. அவனுக்கு பசிக்குது நம்ம போடுறோம் இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நாங்க நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு அது சொல்ல தேவை தேவையில்லை. நீங்கள் முதல் நாள் அன்னதானம் பண்ணுறீங்கன்னா பெருமைப்படுவீங்க இல்லைங்களா? நான் நான்வெஜ் சாப்பிடாதவங்கள பார்த்துருக்கேன். நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்கன்னா பிறந்ததுலேருந்து இல்லை, இடையில சாப்பிடாதவங்க, கொஞ்ச நாள் சாப்பிடாதவங்க, அவங்களாம் வந்து தன்னை பெருமையாக பேசுவாங்க. அந்த பெருமை அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெருமை என்ன ஆயிருன்னா அது ஒரு யதார்த்தமாக மாறும். அடுத்தவங்களை சிறுமைப்படுத்துறது, இது மாதிரி விஷயங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கும். அது மாதிரி இந்த அன்னதானம் போடுறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து நான் பெருமையான அதை போட்டேன் இதை போட்டேன் 15 ரூபாய்க்கு சோறு வாங்கி போட்டு 15,000 ரூபாய் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய குழப்பம். இதை நீங்கள் இயல்பாக மாற்றும் பொழுது, அடிக்கடி மாற்றும் பொழுது, யதார்த்தமாக மாற்றும் பொழுது இந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்காது. நான் வந்து புண்ணியம் பண்ணிட்டேன், எனக்கு நல்லது வந்துருச்சு, நான் வந்து பாவத்தெல்லாம் கழிச்சிட்டேன், இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு இருக்காது. டெய்லி சாப்பாடு போடுறவங்களுக்கு என்ன வருங்க இருக்காது. அது வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ யாராச்சும் ஒருத்தனுக்கு சோறு போட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் நிறைய லேடிஸுக்கு இருக்காங்க. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு நாய்க்காச்சும் காக்காய்க்காச்சும் குருவிக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அதை என்ன செய்வாங்கன்னா அதை புண்ணியமாக நினைக்க மாட்டாங்க. அது ஏதோ அது செய்யாட்டினா நம்மளுக்கு ஏதோ குறை வந்துருச்சுன்னு நினைப்பாங்க.